வணக்கம். நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை காஞ்சனா ஜெயதிலகர் அவர்கள் எழுதிய இனி ஓடுவதில்லை அப்படின்ற சிறுகதை. வாங்க கதைக்குள்ள பயணிப்போம். அவளோட கனவுல கூட ஓட்டம்தான். முகம் தெரியாத பெரிய பெரிய மீசைகளோடையும் நல்ல உடல்வாகோடையும் உள்ள ஆட்கள் அவளை துரத்துற மாதிரி தான் பெரும்பாலும் அவளுக்கு கனவு வரும். அப்படி ஓடிட்டு இருக்கும் போது அவ போன பாதை இருண்டு போயிடும். அடுத்து எப்படி போறதுன்னு தெரியாம அவ வேர்த்து விறுவிறுத்து நின்றுட்டு இருப்பா. அதோட அவளுக்கு முழிப்பு வந்துடும். இப்ப நிஜத்திலையும் அவன் மூச்சரைக்க ஓடிக்கிட்டு தான் இருக்கா. இன்னும் 2 எட்டு எடுத்து வச்சா நகர்ந்துட்டு இருக்க பஸ்ல ஏறிடலாம். ஹேண்ட்பேக்கை இறுக்கி புடிச்சுக்கிட்டு வேகமா ஓடி பஸ் கம்பியை புடிச்சு ஏறி நின்னா. பஸ் ஏறிட்டாலும் அவளோட இதயம் என்னவோ எகிரி துடிச்சுக்கிட்டு தான் இருந்தது. பையங்க தான் இப்படின்னா பொண்ணுங்களும் இப்படியாமா பண்ணுவீங்க? கீழே விழுந்தா யார் பதில் சொல்றது? என் தலை உருளுமா, போமா உள்ள போமா அப்படின்னு கண்டக்டர் கோபிச்சுக்கிட்டாரு. கண்டக்டரோட சத்தம் கேட்டு பஸ்ல உள்ள பல ஜோடி கண்கள் இவளை திரும்பி பார்த்துச்சு. பார்த்தோனையே ஒரு புது ஆர்வம் ஒட்டி கொள்ள எல்லா கண்களும் விலகாது அவளையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தது. அங்கிருந்து ஓடி ஒளிய அவளோட மனசு துடிச்சுது. வெறுகூட்டப்பட்ட தங்க விளக்கு மாதிரி மீன்றது அவளோட தப்பில்ல. இடைக்கு ஏற்ற சரியான உயரம், அடர்ந்த கூந்தல், செதுக்கிய முகம், அகன்ற விழிகள், 8 மணி நேர உழைப்புக்கு பிறகும் சோர்ந்து போகாத அழகு, இது எல்லாமே அவங்க அம்மா தந்து போன அழகு. விஜயா இப்படி அடிச்சு புடிச்சு பஸ்ல ஏறினதுக்கு காரணம் 2 தான். முதல் காரணம் அவளோட அப்பா. அவர் கேட்குற கேள்விகள். ஏன் இத்தனை நேரம்? கடையை விட்டு இறங்கினா காலை பஸ்ல வை. பஸ் கிடைக்கணுமேப்பா. எவனாச்சும் கிடைச்சா பஸ் கிடைக்காது. சீர்ற அப்பாவுக்கு அஞ்சுதான் இவ இப்படி ஓடி வர்றது. 2வது அவளோட வேலை பார்க்குற சுந்தரம். பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்தா ஏதோ கட்டின புருஷன் மாதிரி என்ன விஜி விஜி அப்படின்னு அவ பின்னாடியே சுத்துற சுந்தரம். அவனுக்கு பயந்துதான் ஓடி வந்து பஸ் ஏறுறது. பஸ்ல வரும்போதே விஜயாவுக்கு பல எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சுது. துணிக்கடையில சேர்ந்து முதல் வாரத்திலேயே விஜயா பயந்து பதுங்க ஆரம்பிச்சா. இதை பார்த்துட்டு இருந்த மற்றவங்களோட கொடி பறக்க ஆரம்பிச்சுது. ஜி 130க்கு பில் போடு. விஜி 4 டீக்கு சொல்லிவிடு. மீட்டர் ஸ்டிக்கை இப்படி பிடிச்சு அளக்கணும் அப்படின்னு கையை பிடிச்சு அளந்து காட்டினாங்க. துணிய இப்படி பிடிச்சு கத்திரிய சர்ருன்னு ஓட்டு, அப்பதான் பிசிறு இல்லாம வெட்டி வரும் அப்படின்னு மூச்சு காத்து தோல்ல படுற அளவுக்கு நெருக்கத்துக்கு வந்து கத்து கொடுத்தாங்க. 6 ஆண்களுக்கு நடுவுல அவளோட பெண்மைக்கு மூச்சு முட்டுச்சு. விஜி வந்த பிறகுதான் கடையில கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சது. முதலாளி கூட நீட்டா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு விசிட் அடிக்கிறாருப்பா அப்படின்னு எல்லாரும் கண்ணடிச்சாங்க. கடையில வேலை பார்க்குற ஆண்களோட வக்கரம் வெளிப்பட அவன் மேலும் ஒதுங்கிதான் போனான். கடையில வேலை பார்த்துட்டு இருந்த 2 பெரியவர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியா தான் இருந்தாங்க. அதனால மற்ற 4வரோட சீண்டல் இன்னமும் அதிகமாச்சு. greeting கார்டு, பூவு, புத்தகம், இனிப்புன்னு எல்லாத்தையும் வாங்கி நீட்டினாங்க. அவளோட மறுப்பும் முறைப்பும் எதுவுமே எடுபடல. அதுல 3 பேருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகளும் இருக்கிறது தெரிஞ்சு அவளுக்கு எரிச்சலும் கவலையுமா இருந்தது. சுந்தரம் திருமணம் ஆகாதவன். அதனால இன்னும் சர்வ சுதந்திரமா இவ பின்னாடி சுத்தனான். பின்பக்க பாத்ரூம்க்கு அவ போகும்போது அவ பின்னாடியே தொடர்ந்து வந்து வாசல்ல விசில் அடிச்சுட்டே நின்னுட்டு இருப்பான். லைட்டு கூட போடாம இருட்டுக்குள்ளே நின்னு அவ பல நாள் மௌனமா அழுதுருக்கா. சில சமயம் பாத்ரூம் கதவை சுரண்ட இவ பதறி போய் வெளில வந்து பார்த்தா, நேரம் ஆயிடுச்சேன்னு பார்த்தேன் விஜி, மோகழுனியா அப்படின்னு கேட்பான். இத முதலாளி கிட்ட போய் சொன்னான். நீதாம அந்த கடைக்கு முதல் பொண்ணு, இப்ப சேல்ஸ் வேற கூடி இருக்கு, நான் வேற ஒரு பொண்ணை உனக்கு துணையா போடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அவளோட பதில் அவளுக்கு விடுதலை கொடுக்கலனாலும் குகையில தெரியற சின்ன வெளிச்சமா நம்பிக்கை தந்துச்சு. இன்னொரு பொண்ணு கூட இருந்தா இவ்வளவு சிரமம் இருக்காது அப்படின்னு யோசிச்சா. ருக்மணி அப்படின்ற பொண்ணு கடையில சேர்ந்தா. வந்த ருக்மணியும் முயல் பற்களோட இருக்க அவளை யாருமே சீன்றதே இல்லை. அதனால ருக்மணிக்கு விஜி மேல பொறாம தான் வந்துச்சு. இரவுல படுக்கையில படுத்துக்கிட்டு இதெல்லாம் நினைச்சு பார்த்தா விஜிக்கு சோகத்துல சிரிப்பு தான் வரும். என்ன உல்லாசமா நீட்டி படுத்திருக்க, காலைக்கு தண்ணி இல்லை, அடிச்சு குடிக்க ஒரு குடம் காய்ச்சி வை அப்படின்னு அப்பா சிரிசிருப்பாரு. போன வருஷம் ஒரு நாள் இப்படிதான் தண்ணி எடுக்கும் போது முதலா கோபாலை பார்த்தது. 3ஆம் பேரைய ரசிச்சு பார்த்துட்டு இருந்தா விஜி. அவ பின்னாடி யாரோ வர மாதிரி சத்தம் கேட்கவே பயந்து நடுங்கி போனான். என்னங்க இந்த நேரத்துல? யாரு? நிமிந்து பார்த்து புருவம் சுருக்குனா. ப்ரொஃபசர் வீட்டுக்கு எம்ஃபில் படிக்கிற விஷயமா அடிக்கடி வருவேன். அவ பதில் பேசாம குடத்தையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தா. வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இப்ப தண்ணி வேற எடுக்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு சிரமமா இல்லையா அப்படின்னு கேட்டான். அவ பதில் எதுவும் சொல்லாம பாதி நிரம்பின குடத்தோட உள்ள போயிட்டா. 4வது நாள் அவளோட ஆஃபீஸ்க்கு போயிருந்தான். உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னான். நீங்க அப்படின்னு அவன் இழுத்தா. ஞாபகம் இல்லையா? தண்ணி பம்பு 3ஆம் பெற அப்படின்னு அவன் தடுமாறினான். இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அவன் அதுக்கப்புறம் மேலே பேசவே இல்லை. அதனாலே பக்கத்து வீட்டு ப்ரொஃபசர் சார் வந்து சம்பந்தம் பேசினாரு. கோபால் எங்கள் காலேஜில் லெக்சரராக இருக்கான். எம்ஃபில் படித்து முடிச்சுட்டா பெர்மனெண்ட் ஆகிடுவான். நல்ல குடும்பம், நல்ல பிள்ளை அப்படின்னு சொன்னார் ப்ரொஃபசர். அப்போ ஏன் பொண்ணை துரத்துறான் அப்படின்னு சீர்னாரு அப்பா. அப்ப
அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார். விஜயாவை அவனுக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான். 3 மாசமா விஜயை பற்றி பேசிக்கிட்டே தான் இருந்தான். நல்ல பையன், அதனால தான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன். வரதட்சணைலாம் எதுவும் எதிர்பார்க்கல. உங்கள் பொண்ணை பூவாக வச்சுக்குவான். விஜய் மனசில் சந்தோஷ காற்று அடிச்சுது. அனாத பயலா, பொண்ணு கேட்கறதுக்கு உறவெல்லாம் இல்லையா அப்படின்னு கன்னத்தை சொரிஞ்சாரு அப்பா. அவனோட அப்பா அம்மாலாம் கடையத்தில் இருக்காங்க. ரொம்ப செழிப்பான குடும்பம். 2 பக்கமும் தெரிஞ்சவன் அப்படின்ற முறையில் என்னை கேட்க சொன்னாங்க. விஜயையும் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும். கோபாலையும் நல்லா தெரியும். அதான் சொல்கிறேன். போதும்யா, உன் தொழிலை மாத்திடாத அப்படின்னு சிறுசிறுத்தாரு அப்பா. சாரோட முகம் வாடி போய் விஜய் வீட்லேருந்து புறப்பட்டாரு. விஜயோட சந்தோஷம் எல்லாம் அடங்கி போச்சு. அடுத்த தடவை கோபால் வந்திருந்த போது அவ பின்பக்கமா சார் வீட்டுக்கு போய் வழிய கோபால் கிட்ட பேச்சு கொடுத்தா. சார் சொன்னாரா? சொன்னாரு அப்படின்னு வருத்தமா தலையசிச்சான். அப்பாவுக்கு பயம். அம்மா இறந்து 15 வருஷம் ஆச்சு. தம்பி 20 வயசுலயே ஒரு கேரளா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊர் பக்கமா போயிட்டான். இப்போ மிச்சம் இருக்கிறது நான் மட்டும்தான், சம்பாதிக்க சமைக்க துணையா. கல்யாணத்துக்கு பிறகு நம்ம கூட தானே இருக்க போறாரு. யோசிச்சு தான் சொல்றீங்களா? உனக்கு அவர் மட்டும்தான் தெரியுமே. உங்க அப்பா அம்மா? என் அப்பா அம்மா கடையத்தில் இருக்காங்க. நிலம் இருக்கு. அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி அண்ணியும் வந்துட்டாங்க. வீடு ஃபுல்லா பேரன் பேத்தி குற்றாலச்சாரல் குளியல்னு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஊரை விட்டு வரமாட்டாங்க. அப்பா கிட்ட நான் பேசுறேன். முடிவு எப்போ தெரியும்? முகமலர்ந்தான் அவன். தெப்பக்குளம் பக்கத்துல நாளைக்கு வந்துருங்க. மறுநாள் கோபாலோட சந்தோஷமே போயிட்டு விஜி சொன்னதை கேட்டு. ஏன் விஜி வரதட்சணை எதிர்பார்க்கல, அவரை ஒதுக்கல, அப்புறம் என்ன? நான் வந்து பேசட்டுமா? வேணாம், பயங்கரமா கத்துறாரு. அவன் வீட்டில் அவன் சம்பாத்தியத்தில் நான் இருக்கிறது கேவலங்கிறாரு. எனக்கு விஷம் வச்சுட்டு நீ போய் தாலி கட்டிக்கோங்கிறாரு. இதையே அவ வேலை பார்த்துட்டு இருந்த அலுவலகத்துக்கு போய் எல்லார்கிட்டையும் சொல்லி அவருக்கு ஆள் சேர்த்தாரு. அவ ராஜினாமா செஞ்சுட்டு 3 மாசம் வீட்டிலே தான் இருந்தா. 3 மாசத்துல சேர்த்து வச்ச காசெல்லாம் கரைஞ்சு போச்சு. அதனால தான் இந்த துணி கடைக்கு வேலைக்கு சேர்ந்தா. இந்த கடையில் வந்து சேர்ந்து அவளோட நிம்மதி மேலும் பறி போயிடுச்சு. ஓடி ஓடி அழுத்து போயிட்டா. அடிக்கடி வந்து பேசுகிற கோபாலும் அவனோட கண்ணியமும் தான் அவளுக்கு ஒரே மருந்து. விஜி அவளோட யோசனையில் ஆழ்ந்து போய் இருக்க கண்டக்டரோட குரல் அவளை இந்த உலகத்துக்கு அழைச்சிட்டு வந்துச்சு. ஏமா, 1 ரூபா வாங்கிட்டு பஸ்ஸையே வாங்கின மாதிரி எகத்தாளமாக உட்காந்துருக்க. தள்ளி உட்காருமா, பிள்ளையை தூக்கி மடியில் உட்கார வை, அந்த பொண்ணு உட்காரட்டும். கண்டக்டர் தனக்கு தான் பறிஞ்சு பேசி கத்திட்டு இருக்காருன்னு தெரிஞ்சோன விஜி நிமிந்து பார்த்தா. சுத்தியும் அவளையே பார்த்துட்டு இருந்த கண்களால் அவ குறுகி போய் நின்றுட்டு இருந்தா. திருப்பியும் ஓடுறதுக்கு அவளோட கால்கள் பரபரத்துது. வாரி சுருட்டிய கொண்டையும் பிசுக்கேறிய தலையுமா ஒரு பெண்ணு ரொம்ப அமத்தலா உட்காந்துருந்தா. அவளை திருப்பியும் கண்டக்டர் அதட்டினாரு. உன்னதான் காது செவடா, பிள்ளையை தூக்கேன். 10 ரூபா டிக்கெட்டு தான், ஆனா பிள்ளைக்கும் சேர்த்து 2 எடுத்துருக்கோம்ல, எதுக்கு தூக்கணும்? ஆமா, 2 ரூபாயில பஸ்ஸே உன்னதாயிடுமா? யோ, என்னது இல்லையா? அதே மாதிரி மாசக்கூலி வாங்குற உன்னோடதும் இல்லை. சொல்றத நயந்து சொல்ல. உன் ரப்பு தோரணைக்கு நான் அடங்கணுமாக்கும். அதே அமத்தலான குரல் தான் அந்த அம்மா கிட்டேருந்து வந்துச்சு. பயமே இல்லாம அந்த கிராமத்து அம்மா பேசினது விஜயாவுக்கு பதட்டம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. மேலும் கூட்டம் பஸ்ல ஏறிச்சு. முன்னே நகர போனா விஜயா. முன்னாடி நகர போனவரோட கையை தொட்டு கிராமத்து அம்மா இங்கே உட்காருமா அப்படின்னு பிள்ளையை தூக்கி மடியில் வச்சுக்கிச்சு. இல்லை பரவாயில்ல, நீ உட்காரு. பயந்துட்டியா? இவங்க அதிகாரத்துக்கு பணிஞ்சு போகக்கூடாதுன்னு தான் பேசினேன். வேலைக்கு போயிட்டு வரியா? நீங்கள் சொல்கிறதும் சரிதான். என்னையும் தூசுமா இருக்கேன்ல, அதான் விரட்டுறானுவோம். முதுகு காட்டினா குத்தி நம்பிடுவானுவோம். நின்று பேசிடணும். ஓடுனா கல்லெடுக்க குனிறது தான். ஆனால் நான் நின்று திரும்பினா அவ்வளவுதான். சரிதான். நீயும் தான் எதுக்கு இப்படி ஓடி வந்து ஏறுன? வலிக்கு விட்டுருந்தா இத்தனை அழகும் டயருக்கும் ரோட்டுக்கும் தான். ஒரு நொடி கண்ணை மூடி திறந்து சொன்னான், இனி ஓட மாட்டேன். மறுநாள் காலையில் கடையில் மெனிக்யூன் பொம்மைக்கு நைட்டி மாட்டிட்டு இருந்த சுந்தரம் இவகிட்ட கிசுகிசுத்தான். ட்ரெஸ்ஸு வெளிச்சம் போடுது. பொம்மைக்கு போட்டாலே எல்லாம் அப்படி பார்க்குறானுங்க, பொண்ணுக்கு போட்டு நிறுத்தினா என்ன விஜி? அவனோட கண்கள் விஜயை பார்த்து சுருங்கி சீண்டிச்சு. போட்டு விடுங்களேன், வீட்டில் அக்கா தங்க இருக்காங்கல்ல, போட்டு எங்கே வேணா நிற்க விடுங்க. சுளிர்னு வந்த பதிலில் அவன் பயந்து போய் நின்னான். சுந்தரம் 11 மணிக்கு டீ சொல்லிடு, தவிர உன்னோட கஸ்டமர் பில்லை நீ தான் இனி போட்டுக்கணும் அப்படின்னு கடுகெடுத்தான். எதையும் பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற தைரியத்தில் தெம்பா நின்னா விஜி. கடைக்கு வந்த கோபால் கிட்ட என்னைக்கும் இல்லாத திருநாளா ரொம்பவே சந்தோஷமா பேசினான். 2வது நாள் கைக்கு ஒரு பெட்டியா எடுத்துக்கிட்டு புறப்பட்டு நின்றுட்டு இருந்தவளை அப்பா பார்த்தாரு. எங்க பெட்டியை தூக்கிட்ட? வர்ற புதன்கிழமை எனக்கு கல்யாணம்ப்பா. பிரியமா மதிப்போட எப்பவும் உங்களை வச்சுக்கிற கடமை எனக்கு இருக்குப்பா. ஆனா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்றப்போ நான் போறேன்ப்பா. அப்பா கத்த ஆரம்பிச்சாரு. அவ படி இறங்கினா. எங்க போற நீ? பின்னால ஓடி வந்தாரு. சார் வீட்டுக்கு. கோபால் குடும்பத்தார் வந்தாச்சு. நாளைக்கு காலையில ஜவுளி எடுக்க போறோம்ப்பா. நீங்களும் வந்தா சேர்ந்தே போவோம்ப்பா. வீதியில இறங்கணும்னு பெட்டியை கோபால் வாங்கிக்கிட்டான்.
பயந்தது போல மனசு பாரமா இல்ல. 3ஆம் பிற போல மெல்லிசான ஒளிய உணர்ந்தா. அப்பா இனிமே முரண்டு பிடிக்க மாட்டாரு அப்படின்னு நம்பிக்கை அவளுக்கு வந்துச்சு. அவருக்கு நல்லதா வேட்டி சட்டை எடுக்கணும். அவரோட பயம் எல்லாம் போற மாதிரி கல்யாணத்தன்னைக்கு குளிர குளிர அவர் காலில் விழுந்து வணங்கணும். அவரோட மனசு வாடாம வச்சுக்கணும். கோபாலுக்கும் குறையே தோன்றக்கூடாது. இதெல்லாம் நடக்கணும்னா நான் சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும். குறிப்பா மனசுல இன்னொன்னையும் குறிச்சு வச்சுக்கிட்டா. இனி ஓடுவதில்லை. மனசு ரொம்ப நிம்மதியா இருந்தது விஜிக்கு. கதை நிறைவடைந்தது. கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.